செஞ்ச ஒரே நல்ல காரியம் இது. கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏன் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் மனம் அவசரப்படுற? நம்ம கல்யாணமாயி 5 வருஷம் தான் ஆகுது. அதாங்க எனக்கும் பயமா இருக்கு. 5 வருஷமா நம்ம குழந்தை இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். பாரு, நாம பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாரும் நமக்கு குழந்தை பிறக்கும்னு தான் சொல்றாங்க. நம்ம 2 பேரோட ரத்தம் வெவ்வேறு. அதனால குடுக்கிற மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டா காலப்போக்கில் குறை தீர்ந்துடும் தான் சொல்றாங்க. ஆமா சொன்னாங்க. நாமளும் மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு பலனும் தெரியலையே. பாரு, நமக்கு குழந்தை பாக்கி இருந்தா கண்டிப்பா பிறக்கு. சும்மா தோண அனத்தாத. வந்துட்டீங்களா? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கிறதுல சுகமே இருக்கு. அதோட கூட்டமா இருக்கும் போது வந்தா விளையாட முடியாதுன்னா கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வந்தேன். கூப்பிட்டியா மனோகரி? பீச்ல காத்து வாங்கினது போதும், வாங்க வீட்டுக்கு போலாம். வழியில ஒரு பொண்ணை பாத்திரக்கூடாது. உடனே கார் நிறுத்திட வேண்டியது. பொண்ணா? எந்த பொண்ணை எவன் பார்த்தான்? நான் ஏதோ கற்பனை இருந்தேன். ஆமா ஆமா, என்ன கற்பனைன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணு கிட்ட போய் அடட ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தியான்னு சொல்லி அவ பக்கத்துல உட்காந்து மார்போட கட்டி அணைச்சி முகத்தை நிமித்தி முத்தமிட்டு நான் மட்டும் கை தட்டலன்னா இன்னும் என்னென்னமோ நடந்திருக்கும். கண்ணா பின்னா நோடாத, வாய மூடிட்டு சும்மா வா. ரெடி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிடு. சரி சரி, சாப்பிட வாங்க. அதான் வேண்டாங்கறல்ல. என் மேல கோவமா? யார் மேல எனக்கு கோவம் இல்ல. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. நீங்களே யோசிச்சு பாருங்க. டாக்டர் கிட்ட போறோம்னு பீச்சுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொண்ணை ரசிச்சு பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாருக்குதான் கோவம் வராது? அந்த பொண்ணை ரசிச்சு பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? இத பாருங்க, உங்களோட 5 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். அர்த்தம் நிறுத்தவே. நான் ஒரு மடையன். கல்யாணத்துக்கு முன்னாடி விளையாட விளையாட்டு எல்லாம் உங்ககிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன். எந்த புருஷனாவது பொண்டாட்டி கிட்ட தன்னோட ரகசியத்தை சொல்லுவானா? நான் சொன்னேன். ஏன் உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாதுங்கிற நல்லெண்ணம். இந்த பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்படி இப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? எனக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னால் நடந்து சொன்னீங்க, அதுக்கப்புறம் நடந்தது சொல்லலையே. அப்படின்னா இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல இல்ல? சரி சரி, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. எல்லாம் ஆறி அவலா போயிடும். வாங்க சாப்பிட போலாம். நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். வாங்கண்ணா. அடியே, கிச்சு கிச்சு மூட்டினா சிரிக்கிற வயசெல்லாம் தாண்டியாச்சடி. என் ராஜாவுக்கு அப்படி ஒண்ணு வயசாயிடல. கொஞ்சம் அளவுக்கு மேல ஆட்டம் போட்டதுனால உணர்ச்சிகள் மழுங்கி போச்சு. அஞ்சுனா பாரு. சாப்பிட்டுட்டாருங்க, அப்பதான் சுள்ளுன்னு இருக்கும். வாங்க. என்ன இதெல்லாம் நேத்து போட்ட சரி எடுத்து வச்சிருக்க? புதுசுல உருப்படி வரலையா? வரல. அதெல்லாம் காலகாலத்துல போட்டு வாங்க கூடாதா? பசு தான் போட்டுக்கணுமா? ஆமா. என்ன கிண்டல் பண்றியா? சட்டைக்கு துணி வாங்கிட்டு வாங்க இதோட 1 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். தினமும் குடிக்கிறதுக்கு 50 ரூபாய் செலவு பண்ண முடியுதுல்ல? கோச்சுக்காத, வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க. சாப்பிடுறான். உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன்.
வேண்டாம் வேண்டாம், எனக்கு ராத்திரி சாப்பிட்டது ஜீரணமாகறேன். ராத்திரி 2 மணி குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்தா எப்படி ஜீரணம் ஆகும்? கடங்கார வந்துட்டா பணம் போலாம். அங்கிள் டாட்டா சொல்லு. சம்பத், இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னடா? டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். என்னுடைய உயிர் சத்து ரொம்ப பலவீனமா இருக்கு. இனிமே குழந்தை பிறக்கணும்னு சொல்றதுக்கு இல்ல, எதுக்கும் நான் கொடுக்கிற மருந்தை 2 வருஷம் சாப்பிட்டு வா, அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. வினைய விதைச்ச அறுவடை செஞ்சுதானே ஆகணும். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ராஸ்கல் ராணி, எவ்வளவு வேதனையோட என் குறைய சொல்றேன். ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லக்கூடாது? நாகராஜ், உனக்கு போய் ஆறுதல் சொன்னா அப்படி ஆறுதல் சொன்ன பாவத்துக்காக நான் இன்னும் சிரமப்படணும். டே சம்பத், உன்னை விட்டா ஃப்ரெண்டு சொல்லிக்கிறக்கு யாரா இருக்கா? என் வேதனையை உங்ககிட்ட சொல்லி ஆறுதல் கேட்கலான்னு வந்தா மறுபடியும் மறுபடியும் குத்துறீங்க. டாக்டரே கை வச்சதுக்கு அப்புறம் நான் என்னடா சொல்றது? வேணும்னா சித்த வைத்தியர் யாராவது பாப்போமா? அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு சிக்கல் இருந்து நான் விடுபடணும். என் சம்சார மனோகரி கிட்ட எங்களுக்கு குழந்தை பிறக்காத காரணம் 2 பேருடைய ரத்தம் வெவ்வேறன்னு இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போ குழந்தை பிறக்காததுக்கு காரணம் என்னுடைய பலவீனம் தான் அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவதான், அதாவது எதிரி நம்ம மேல பாயறதுக்கு முன்னால நாம அவங்க மேல பாஞ்சினோம் சொல்றேன். இல்லையா? இனிமே குழந்தை விஷயமா எங்களுக்குள்ள தகராறு வரும்போது உன்னுடைய மலட்டுத்தனத்தினால்தான் குழந்தை பிறக்கலன்னு டாக்டர் சொன்னதா அவகிட்ட சொல்லிட போறேன். நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? மத்தவங்க மனசை புண்படுத்துறதுக்கு தான் நீ அஞ்சவே மாட்டிய. எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஆமா, உங்க பெரியம்மாவுக்கு பேர குழந்தை பிறந்திருக்குன்னு பாக்க போனீங்க. அங்க ஏண்டா போகணும்னு ஆயிடுச்சு. பல பேர் என் காதுல படுற மாதிரி பணம் இருந்தென்ன, காசு இருந்தென்ன, பிள்ளை இல்லையே, ஒருவேளை மலடா இருக்குமோ அப்படி இப்படின்னு பலவிதமா பேசிக்கிறாங்க. ஆமாம்மா, சரி சரி, எழுந்து வந்து சாப்பிட்டு படுங்கம்மா. ஐயாவுக்கு ஹேக்கரியில சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். அதோ ஐயா வந்துட்டாருமா. வர வர இந்த வீடு நரகமா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரே அழுகை. தரித்திரம் தரித்திரம். ஏண்டி பாரு, என் தலை விதி அழற. அழ கூட எனக்கு உரிமை இல்லையா? நீ எதுக்காக அழறான்னு எனக்கு தெரியும். குழந்தை இல்லைங்கிற வருத்தம் எனக்கு மட்டும் கிடையாதா? நான் எங்க போய் அழறது? என் தளபதி, நான் உன்னை கட்டிக்கிட்டேன். என்ன கட்டிக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன கேட்டு போச்சு? எந்த விதத்துல நான் உங்க தகுதி இல்லாம போயிட்டேன்? சரி விடு, அதெல்லாம் கேட்டா வீணா நீ வருத்தப்படுவேன். இதை விட என்னங்க பெருசா வருத்தம் வந்துற போது? என்கிட்ட என்ன குறை சொல்லுங்க. அனாவசியமா என் கோபத்தை கிளறாத, அப்புறம் உண்மை என்னன்னு நான் சொல்ல வேண்டி வரும். அதத்தான் சொல்லுங்கன்னு கேக்குறேன். மனோ, நமக்கு குழந்தை பிறக்காத காரணம் நம்ம 2 பேருடைய ரத்தம் வேறன்னு டாக்டர் சொன்னதா நான் சொன்னனே, அது போய் உன் மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். உண்மையில டாக்டர் என்ன சொன்னா தெரியுமா? தந்தையாக கூடிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கு, தாயாகிறதுக்கு வேண்டிய பக்குவம் தான் உனக்கு இல்ல. என்ன சொன்னாரு? என்னையா மலடுன்னு சொன்னாரு? சரிங்க, சரி, நான் தானே மலடு. மலடாவே இருந்துட்டு போறேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, வேணுங்கிற அளவுக்கு குழந்தை பெற்றுக்குங்க. எனக்கு அதுல ஒரே ஒரு குழந்தை கொடுத்துருங்க, அது போதுங்க எனக்கு, அது போதும். தனியனே, அழுதழுது என் உயிர் எடுக்காத. இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுனால எனக்கு எரிச்சலா இருக்கு. அத்தா, என் மனசு புண்படுமேன்னு கூட யோசிக்காம நீங்க ஒரு உண்மையை சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்றேன். உங்களுக்கு தெரியாம நான் ஒரு லேடி டாக்டர் போய் பார்த்தேன். நீங்க பல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட பார்த்த ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு போனேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தாயாகிற பாக்கியம் எனக்கு இருக்கு, தந்தை ஆகிற பாக்கியம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. என்னடி சொன்ன? தந்தையாகிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு எந்த டாக்டர் சொன்னா? அடியே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பெற்ற வேண்டியனா? அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாலேயே குழந்தை பெற்றேன்னு சொல்லி நீங்க மலடு இல்லைன்னு தப்பிச்சுக்கலாம். அதான் நான் யாருக்கும் தான் ஒரு குழந்தை பெற்று மலடு இல்லைங்கிறத நிரூபிக்க முடியும்.
உங்ககிட்ட முன்னே சொல்லியிருக்கேன், ஊரே நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தா அதை வச்சு தூர எரிஞ்சிடணும். இல்லன்னா நம்ம முன்னுக்கு வரவே முடியாது. ரெண்டு நாளும் இந்த வாழ்க்கை நிற்க முடியல. அண்ணே நாகராஜங்க, நீங்க கல்லூரிமாங்க, அதை ஜீவனிக்க சுக்கசாய சாப்பிடுவீங்க. கடுப்பாறை ஜீரமாகாது. என்னைக்காவது ஒரு நாள் வயிற்ற கிழிச்சிடும். சாப்பிடுங்க. அத்தா, சாயங்காலம் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க எல்லாரும் சாடமாடையா என்ன மலடு மலடுன்னு பேசினாங்க. அந்த ஆத்திரத்துல நான் வந்து இங்க அழுதுட்டு இருந்தோம். நீங்க வேற கடுமையான வார்த்தைகளை சொன்னீங்க. என்னால தாங்க முடியல. என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க அத்தா. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சம்பத் அடிக்கடி சொல்ற மாதிரி அப்ப வினைய விதைச்சேன், இப்ப அறுவடை செய்யறேன். இது பாருங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு நிலைமையோ சண்டையோ நம்ம வீட்டுல வரவே கூடாது. தனிமையும் பெருமையும் அதிகமாக அதிகமாக திரட்டியும் கசப்புணர்ச்சியும் வளர்ந்துகிட்டே போகும். முதல்ல நாம தனிமையை தவிர்க்கணும். குழந்தை இல்லைங்கிற எண்ணம் நாம ரெண்டு பேருக்கு வரவே கூடாது. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒரு வழி சொல்றேன். நாம ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கிட்டா என்ன? ஏன் நான் சொன்னதுல ஏதாவது தப்பா? இல்ல மனோ, சத்தியமா சொல்றேன். நான் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன நினைச்சனோ அதையே நீயே சொல்லிட்டேன். இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல ஏன் குழந்தை விளையாடும். நம்ம குழந்தைன்னு சொல்லுங்க.